குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை விதைப்பு முதல் அறுவடை வரை அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பேசிக் இப்போ தான் நாங்கள் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக கீரை வகைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கீரை வகைகள் நீங்கள் போட்ட நாள்லேருந்து ஒரு 30லேருந்து 40 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ஈஸியாக நம்ம க்ரோ பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டார்ட் அப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீரை வகைகள் தான். அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அடுத்த லெவலுக்கான கார்டனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஈஸியான கீரை எதுன்னு பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை தான். ஸோ இந்த புளிச்சக்கீரை ஃபஸ்ட்டு நம்ம விதை செலக்ட் பண்ணணும். ஸோ விதை நம்ம ஹைப்ரிட் போகாமல் நாட்டு விதையாக தேர்ந்தெடுத்து எடுக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விதை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது க்ரோ பேக், அதை விதையை போடணும் இல்லைங்களா. ஸோ அந்த விதை போடுறதுக்கு க்ரோ பேக் செலக்ட் பண்ணணும். இப்போ விதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ க்ரோ பேக் செலக்ட் பண்ணணும். க்ரோ பேக் 15க்கு 6 18க்கு 6ன்ட்டு வெறும் கீரைக்கான க்ரோ பேக்கு தனியாக இருக்குது. ஸோ அதை மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெக்டாங்குலர் பாட் இருக்குது, அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 15க்கு 6ன்றது டயா 15, ஹைட்டு 6 சென்டிமீட்டரும் வரும். ஸோ அதுதான் 15க்கு 6 கீரை க்ரோ பேக். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ விதை முடிச்சாச்சு. அடுத்தது க்ரோ பேக்கும் பண்ணியாச்சு. இப்போ பாட்டிங் மிக்ஸ். பாட்டிங் மிக்ஸ் தரமான மண்கலவை இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு செடி க்ரோ ஆகி வரும். விதைப்பு ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கு மண்கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பங்கு தொழு உரம், ஒரு பங்கு வர்மி கம்போஸ்ட்டு, ஒரு பங்கு கொக்கோ பீட்டு, அரை பங்கு செம்மண், கூட ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கும், மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் உயிர் உரம் இருக்குது இல்லைங்களா, அதை 1 டீஸ்பூனும் சேர்த்துட்டு எல்லாம் மண்கலவையை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் நம்ம அப்படியே விட்டுறணும். அதில் லைட்டாக புளிச்ச மோர் அப்படி இல்லைன்னா தண்ணி கூட தெளித்து விடலாம். ஸோ 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் அந்த மண்ணை நல்லா திருப்பி கலரி விட்டுட்டு க்ரோ பேக்கில் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விதை தூவி போடலாம். விதை புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் விதை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாகவே விதை தூவி போட்டு அதுக்கு மேலே கொக்கோ பீட்டை தூவிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி காலையில் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக காலையில் ஒரு மக்கும் ஈவினிங் ஒரு மக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடணும். அதுவும் முளைப்பு வர நேரத்தில் கண்டிப்பாக தண்ணி நம்ம மண் ஈரப்பதத்தோடையே இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக முளைச்சி வரும். காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமாக முளைப்பு வராது. அதனால் தண்ணி நம்ம க்ரோ பேக்கில் எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது சன்லைட், வெளிச்சம், சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக கீரை வகைகளுக்கு 8 மணி நேரம் வெளிச்சம் டைரக்ட் சன்லைட் தேவைப்படுங்க. சப்போஸ் உங்ககிட்ட டைரக்ட் சன்லைட் இல்லை, அதாவது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், டைரக்ட் சன்லைட் வரல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் டைரெக்டாக சன்லைட் வர இடத்துல செடியை வச்சு விட்டுருங்க. அப்போ தான் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் கீரை செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தடுத்தது கீரை வகைகளில் பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா, பூச்சி தாக்குதல் ரொம்ப வராதுங்க. எப்போவுமே கீரை வகையை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் மட்டும் அவ்வளோ இருக்காது. சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே வேர் வழியாக வேப்பம் புண்ணாக்கு கலந்து ஒரு கைப்பிடி அளவு வச்சு விடுங்க. அப்படி வச்சு விட்டிங்கனாலே போதும், பூச்சி தாக்குதல் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தண்ணி கொடுக்க அந்த சத்துக்கள் அதில் போய் சேர்ந்துடும். ஸோ பூச்சி தாக்குதல் வராது. அதுக்கு அடுத்தது ஃபர்டிலைசர்னு பார்க்கும்போது நம்ம நார்மலாக கொடுக்குற அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, பஞ்சகாவியா, மீன் அமிலம், சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் கொடுக்கலாம்.
அதுக்கு அடுத்தது வந்து திட உரம், இதெல்லாம் வந்து திரவிய உரம் வந்து 3 நாளைக்கு ஒரு முறையும், திட உரம் வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை, வர்மி கம்போஸ்ட்டு, தொழு உரம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். ஸோ இதை கொடுத்தாலே போதுங்க, சூப்பராக வளர்ந்து வரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 32 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு, நான் அதனால் அறுவடை பண்ணிடுறேன். ஆனால் புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கூட விடலாங்க. ஆனால் நான் இப்போ எலசாக இருக்கிறதுனால எடுத்துட்டேன். சிலவங்க வந்துட்டு இதிலேருந்து விதை எடுக்கிறதுக்காக அப்படியே விட்டு வைப்பாங்க. ஆனால் புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் 40 நாள்லேருந்து 60 நாளில் எந்த நாளில் அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அறுவடை பண்ணி முடித்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு புளிச்சக்கீரை கிடச்சிருக்கு. வெறும் இலைகளை மட்டும் எடுத்து போட்டு இதில் சட்னி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் கே இருக்கிற சத்து நிறைய இருக்குது. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும், அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.